வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ஆர்த்தி தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை. வெள்ள நிவாரண நிதியை விரைந்து தர மத்திய அரசுக்கு வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல்கள் வெளியீடு. ஆட்சியர்கள், ஆணையர்கள் வெளியிட்டனர். விண்ணில் ஏவப்பட்டது PSLV-C-31 ராக்கெட். வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல். பேராசிரியர் உள்பட 25 பேர் பலி, 50 பேர் படுகாயம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் நிகழாண்டின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 10:30 மணிக்கு ஆளுநர் ரோசையா உரையுடன் தொடங்கியது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் கா. சையது. தமிழக சட்டப்பேரவையின் 2016ஆம் ஆண்டுக்கான கூட்டத்தொடர் இன்று காலை 10:30 மணிக்கு துவங்கியது. அதற்கு முன்னதாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா 10:25 மணிக்கு சட்டப்பேரவைக்கு வந்தார். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் கே. ரோசையா 10:29 மணிக்கு பேரவைக்கு வந்து ஆளுநர் உரையை 10:30 மணிக்கு துவங்கினார். சுமார் 1 மணி நேரம் 11:30 மணி வரை அவர் உரையாற்றினார். அதன் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் ப. தனபால் சட்டப்பேரவையிலே உரையாற்றினார். அதற்கு முன்னதாக திமுக, தேமுதிக, காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் உட்பட பல்வேறு எதிர்க்கட்சியினர் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து பேரவை முடிந்ததும் சட்டப்பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பேரவை கூட்டத்தொடரை பொறுத்தவரை தேமுதிக உறுப்பினர்கள் ஏற்கனவே 6 பேர், அதாவது சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மோகன்ராஜ், கொரடா சந்திரகுமார் உட்பட 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. 13 தேமுதிக உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் சையது. வெள்ள நிவாரண பணிகளுக்காக தமிழக அரசு கோரிய நிவாரணத் தொகையை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக ஆளுநர் ரோசையா வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையின் நிகழாண்டு முதல் கூட்டத்தொடரை தொடக்கி வைத்து உரையாற்றிய ஆளுநர் ரோசையா உள்கட்டமைப்பு பணிகளுக்கு நிதி திரட்டுவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். காவிரி நதிநீர் ஆணையத்தின் தீர்ப்பை திறம்பட செயல்படுத்தும் வகையில் காவிரி மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் தாமதமின்றி அமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆழ்கடல் மீன்பிடிப்பு திறனை மேம்படுத்துவது மற்றும் ஆழ்கடல் மீன்பிடிப்பு கட்டமைப்புக்காக தமிழக அரசு ஏற்கனவே கோரியிருந்த 1520 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்க வேண்டும் எனவும் ஆளுநர் அவரது உரையில் குறிப்பிட்டார். வெள்ள பாதிப்புக்கு தமிழக அரசு கோரியுள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசை அவர் வலியுறுத்தினார். I hope the central government will take appropriate action to persuade the Sri Lankan government to restore their lands to the affected Tamils, thus providing equal rights and an opportunity to live peacefully with dignity. இதனிடையே ஆளுநர் உரையை புறக்கணித்து திமுக, தேமுதிக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட பேரிழப்பு குறித்து கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீதி விசாரணை நடத்த கோரியும் வெளிநடப்பு செய்ததாக செய்தியாளர்களுடன் பேசிய திமுக பொருளாளர் மு. க. ஸ்டாலின் தெரிவித்தார். செம்பரம்பாக்கம் ஏரியை முறையோடு திறந்து விடாத காரணத்தால் சென்னையில் இப்படிப்பட்ட ஒரு பேரிழப்பு, பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் இது நாள் வரையில் அதற்குரிய பதில், அதற்குரிய விளக்கம், அதற்குரிய பரிகாரம் காணப்படாத காரணத்தால் கவர்னர் உரையினை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் கண்டித்து அதை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆளுகின்ற அதிமுக அரசு கொடுக்கின்ற அறிக்கையை தான் ஆளுநர் உரையை படித்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட உரையை சட்டமன்றத்தில் இருந்து கேட்பதற்கு நேரம் வீணடிப்பதை விட நாங்கள் தேமுதிக சார்பாக வெளிநடப்பு செய்கின்றோம். தமிழ்நாட்டில் 4.25 ஆண்டுகள் ஆட்சி நடந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சொல்லப்பட்ட
மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட 110 விதிகளிலே அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. இப்போது கூட்டத்தை கூட்டி கவர்னர் பேச ஆரம்பித்தால் எதிர்க்கட்சிகள் கையை உயர்த்தி இவருடைய பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டால் அவகாசம் கொடுக்கவில்லை. ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்து இருக்கிறது. ஜல்லிக்கட்டு என்கிற தமிழகத்தினுடைய பாரம்பரிய வீர விளையாட்டை மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் சேர்ந்து நாடகமாடி இந்த ஆண்டும் நடத்த முடியாமல் செய்திருக்கிறார்கள். 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் மிக பெரும்பாலானவை அறிவிப்பாகவே இருக்கின்றன. இவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டுவதற்கு நாங்கள் எடுத்த முயற்சியை யாரும் ஆளுநரோ அல்லது அரசினர் அதை தடுத்ததால் ஆளும் கட்சியினர் மேஜையை தட்டி ஆரவாரம் செய்த காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்து ஆளுநர் உரையை புறக்கணித்திருக்கிறோம். தமிழகத்தில் காவல்துறையினுடைய அத்துமீறல் நடவடிக்கை இந்த நேரத்திலே கண்டிப்பதோடு நெல்லுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையை தீர்மானிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற முன்வைத்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரை வரும் சனிக்கிழமை வரை 3 நாட்கள் நடத்துவதென அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால நிதிநிலை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியுள்ள நிலையில் பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் இன்று அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்களுக்கு வரும் சனிக்கிழமை வரை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதனிடையே வெள்ளத்தில் பலியானவர்களுக்கு தமிழக சட்டப்பேரவையில் நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. ஆளுநர் உரை மீதான விவாதமும் நடைபெற உள்ளது. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல்கள் வெளியிடப்பட்டன. பட்டியல்களை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாநகர ஆணையர்கள் வெளியிட்டு வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை வெளியிட்டனர். சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் ஆணையர் விக்ரம் கபூர் இன்று வெளியிட்டார். சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 39,47,016 வாக்காளர்கள் உள்ளதாகவும் இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 19,62,414 பேரும் பெண் வாக்காளர்கள் 19,83,266 பேர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3ஆம் பாலினத்தவர் 836 பேர் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை விட 3.9% வாக்காளர்கள் அதிகரித்துள்ளனர். கடல்சார் ஆராய்ச்சிக்கான IRNSS-1 என்ற செயற்கைக்கோளுடன் PSLV-C-31 ராக்கெட் திட்டமிட்டபடி இன்று காலை 9:31 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் IRNSS-1 என்ற செயற்கைக்கோள் PSLV-C-31 ராக்கெட் மூலம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் என்ற விண்வெளி ஏவுதளத்திலிருந்து இன்று காலை 9:31 மணிக்கு கடல்சார் ஆராய்ச்சிக்காக விண்ணில் ஏவப்பட்டது. 320 டன் எடையும் 44.4 மீட்டர் உயரமும் கொண்ட IRNSS-1 என்ற செயற்கைக்கோள் முழுவதும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூமியிலிருந்து குறைந்த அளவாக 284 கிலோமீட்டரிலும் அதிக அளவாக 20,657 கிலோமீட்டரிலும் இந்த செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்படும். இதனுடைய ஆயுள் காலம் 12 ஆண்டுகளாகும். இதன் மூலம் இயற்கை சீற்றம், இயற்கை பேரிடர் மேலாண்மை, கடல்சார் செயல்பாடுகளை கண்காணிக்க முடியும். IRNSS-1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டதற்கு மையத்தின் அறிவியலாளர்களுக்கு இஸ்ரோ மைய தலைவர் கிரண்குமார் வாழ்த்து தெரிவித்துள்ளார். Today, with this new year, we are starting the Indian Regional Navigation Satellite's 5th launch, 5th of the 7 satellite constellation. And with this satellite in place, within our country, we will be able to get 24/7 a good positional accuracy. And let me take this opportunity to congratulate the entire ISRO team for the wonderful work they have done. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுக சார்பில் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் தங்கள் விருப்ப மனுக்களை கட்சியின் தலைமையகத்தில் அளிக்க தொடங்கியுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் எம் மாரியப்பன். 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய விரும்புபவர்கள் தங்களது விருப்ப மனுக்களை இன்று தொடங்கி வருகிற 3ஆம் தேதி வரை தாக்கல் செய்யலாம் என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்துள்ளது. இதனால் தமிழகம் முழுவதும் இருந்த அதிமுக தொண்டர்கள் இன்று காலை முதலே வேட்பாளராக போட்டியிடக்கூடியதற்கான விருப்ப மனுக்களை ஆர்வமாக வாங்கி சென்றுள்ளனர். விண்ணப்பங்கள் காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை வழங்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய விரும்புபவர்கள் விண்ணப்ப கட்டணமாக 11,000ம், புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடக்கூடிய விரும்புபவர்கள் 5,000ம்,
கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடக்கூடிய இருவர்கள் 2000 விண்ணப்ப கட்டணமாக செலுத்த வேண்டும். மேலும் விண்ணப்பங்களை வழங்குவதற்காக 5 சிறப்பு கவுண்டர்களும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறுவதற்காக 2 சிறப்பு கவுண்டர்களும் அமைக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதிக்காண்டி விருப்பமனு செய்ய வந்திருக்கோம். அம்மா அவர்களும் அந்த அருப்புக்கோட்டை தொகுதியில் நின்று எங்கள் தொகுதியை வளம்பர செய்ய அம்மா நிற்கணும்னு கேட்டுக்கிறோம். அம்மாவுக்கு வேட்புமனு கட்டுறேன். அம்மா அந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கணும்னு விரும்புகிறோம். அம்மா நின்னாங்கன்னா ஒரு 20 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பாங்க. திரும்ப முதலமைச்சராக வர்றாங்க. மக்கள்கிட்ட வந்து அமோகமான வரவேற்பு இருக்குது. வேந்தர் செய்திகளுக்காக ராயப்பேட்டையில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் மாரியப்பன். தமிழக புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவர்கள் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலர் க. அன்பழகன் தெரிவித்துள்ளார். இதுபற்றி செய்திக்குறிப்பொன்றை அவர் வெளியிட்டுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்களில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை தலைமைக் கழகத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ள அவர், பொது தொகுதிக்கான விண்ணப்ப கட்டணம் 25,000 ரூபாயாகவும் மகளிர் மற்றும் தனி தொகுதிக்கான கட்டணம் 15,000 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தலித் மாணவரின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை கோரி நாடு முழுவதும் மாணவர் போராட்டங்கள் தொடர்ந்து வருகின்றன. ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தின் ஆய்வு மாணவரான ரோஹித் வேமுலா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் பண்டாரு தத்ரேயா, பல்கலைக்கழக துணைவேந்தர் அப்பாராவ் ஆகியோரை இந்த தற்கொலைக்கு காரணம் என கூறி பல்கலை மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை சந்தித்து பேசினார். தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் ராம்தாஸ் அதவாலே போன்றோரும் சென்று ஹைதராபாத் சென்று போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை சந்திக்க இருப்பதாக தெரிகிறது. இதனிடையே மாணவர்கள் ரோஹித் வேமுலாவின் தற்கொலை தொடர்பாக தில்லி, சென்னை உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் போராட்டம் வெடித்து வருகிறது. பாகிஸ்தானில் உள்ள பச்சகான் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பேராசிரியர் உள்பட 25 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துவங்குவா மாகாணத்தில் உள்ள சர்தசாவில் பச்சகான் பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பல்கலைக்கழக கட்டிடத்திற்குள் இன்று காலை நுழைந்த தீவிரவாதிகள் இங்கிருந்தவர்களை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இதில் வேதியியல் துறை பேராசிரியர் உட்பட 25 பேர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட 50க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். தகவலறிந்து விரைந்த பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளுடன் சண்டையிட்டு வருகின்றனர். பல்கலைக்கழக கட்டடத்திற்குள் பிணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளவர்களை மீட்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனால் இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. கேரளத்தில் மாவோயிஸ்ட் தாக்குதல், தமிழக எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணையிலிருந்து பாசனத்துக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. வீடூர் அணையிலிருந்து இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி தண்ணீர் திறந்துவிட்டார். மதகு முதன்மை கால்வாய் மூலம் அதிக அளவாக வினாடிக்கு 53 கனஅடி முதல் குறைந்த அளவாக 9 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி வரை 135 நாட்களுக்கு திறக்கப்பட உள்ள இந்த நீரால் சிறுவை, வீடூர், பொம்பூர், கோரைக்கேணி உள்பட 11 தமிழக கிராமங்கள் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் புதுக்குப்பம், காட்டேரிக்குப்பம், சுத்துக்கேணி உள்பட 5 கிராமங்களின் 3200 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். விவசாய சங்கத்தின் சார்பாக கோரிக்கை மனு அளித்திருந்தோம். அதை ஏற்று இன்று வீடூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டது. தண்ணீர் திறக்கப்பட்ட காரணத்தால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு 3200 ஏக்கர் பரப்பளவு பயன்படுகிறது. விவசாயிகள் பயனடைகிறார்கள். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. கோயம்புத்தூரில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டார். இதில் புதிதாக 44,222 பேர் அதிகரித்து மொத்தம் 28,06,690 வாக்காளர்கள் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் குறிப்பிட்டுள்ளார். ஃபார்ம் 6, 7, 8, 8A சேர்த்துட்டு மொத்தமாக ரிசீவ்ட் 1,06,597, accepted 1,05,034, rejected 1,563.
நெட் இன்க்ரீஸ் பார்க்கணும்னா எல்லா தொகுதி சேர்த்துட்டு 44,227. தஞ்சாவூரில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர் அதிகம் உள்ளனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் சுப்பையன் வெளியிட்டார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்போது 18,89,169 வாக்காளர்கள் மொத்தமாக இருக்கிறார்கள். இது ஏற்கனவே இருந்ததை விட 2.09% அதிகம். வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விடுபட்டவர்கள் தொடர்ந்து சேர்க்கும் விதமாக அவர்களுடைய படிவம் 6 விண்ணப்பத்தை தொடர்ந்து கொடுக்கலாம். இதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர் ஆகிய 9 தொகுதிகளில் 21,45,201 வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களில் 10,52,925 பேர் ஆண்கள், 10,92,156 பேர் பெண்கள், 120 பேர் 3ஆம் பாலினத்தவர் என்றும் வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் நம்முடைய மாவட்டத்தில் 9 தொகுதிகளிலும் சேர்ந்து 21,45,201 வாக்காளர்கள், 18 வயது நிரம்பியவர்கள் வருகின்ற 20/1/2016 முதல் படிவம் 6 பூர்த்தி செய்து இருப்பிடத்திற்குரிய ஆவணங்களுடன் சமர்ப்பித்து தங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம். இதேபோல் தருமபுரி, தூத்துக்குடி, வேலூர், திருவள்ளூர், கடலூர், நாமக்கல், காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயங்களை காவல்துறையினர் தடுத்ததால் கிராம மக்களுடன் ஏற்பட்ட மோதலில் காவல்துறை வாகனம் மற்றும் அரசு பேருந்துகள் உடைக்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள வைரிவயல் கிராமத்தில் உள்ள வீரமுனீஸ்வரர் கோயிலில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ரேக்லா ரேஸ் எனப்படும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெறுவது வழக்கம். உச்சநீதிமன்ற தடையால் கடந்த ஆண்டு மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெறவில்லை. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு மற்றும் மாட்டு வண்டி பந்தயங்களுக்கு உச்சநீதிமன்றம் இந்த ஆண்டும் இடைக்கால தடை விதித்துள்ளது. எனவே வைரிவயல் கிராமத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த இந்த ஆண்டும் மாவட்ட காவல்துறையினர் தடை விதித்து இருந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணிக்கு வைரிவயல் கிராமத்தில் மாட்டு வண்டி பந்தயம் நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் மாட்டு வண்டி பந்தயத்தை தடுத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காவல்துறை வாகனம் மற்றும் அரசு பேருந்தை கல்வீசி தாக்கி உடைத்ததாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநர் ராஜப்பன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து வைரிவயல் கிராமத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவுவதால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உமா தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதை அடுத்து கேரளத்தை ஒட்டியுள்ள தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்தில் காவல்துறையினர் முனைப்பான கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாட்டில் பழங்குடி மக்களுக்கு வங்கிக் கடன் மறுக்கப்படுவதாக கூறி வங்கி அலுவலர்கள் வீடுகளில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இதனையடுத்து தமிழக எல்லைப் பகுதியான நாடுகாணி, சேரம்பாடி, தாளூர், எருமாடு உள்ளிட்ட இடங்களில் உள்ள சோதனை சாவடிகளில் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கேரளத்திலிருந்து வரும் வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பின்னரே தமிழகத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றது. கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 7வது ஊதியக்குழுவில் உள்ள குறைபாடுகளை நீக்குவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் ரயில்வே ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் உள்ள ரயில்வே பணிமனையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ரயில்வேயை தனியார் மயமாக்க நினைக்கும் எண்ணத்தை கைவிட கோரியும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிடவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மத்திய அரசு உயர்மட்ட அமைச்சர் குழுவை நியமித்து ஊதிய குழு பரிந்துரைகளை மாற்றியமைக்க வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேட்டுப்பாளையம் அருகில் உள்ள கிட்டம்பாளையம் கிராமத்தில் அடிக்கடி காட்டு யானைகள் புகுந்து விடுவதால் இந்த பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கோவையில் உள்ள கிட்டம்பாளையம் கிராமத்தில் நேற்று இரவு 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி கிராமத்திற்குள் புகுந்து விளைநிலங்களை நாசம் செய்துள்ளது. இதை கண்ட மக்கள் அலறி அடித்து வீட்டிலேயே பதுங்கியிருந்தனர். மேலும் அதிகாலையில் புதருக்குள் நின்றிருந்த யானைகள் பொதுமக்களையும் விரட்டியடித்தது. பின்பு தகவல் அறிந்து வந்த வனத்துறை மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பொதுமக்கள் உதவியுடன் பட்டாசுகளை வெடித்து 3 மணி நேரம் போராடி யானைகளை வனப்பகுதிக்கு விரட்டியடித்தனர். மேலும் காட்டு யானைகள் கிராமத்திற்குள் நுழைவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற யானை மீது அரசு பேருந்து மோதியதில் படுகாயமுற்ற யானை அருகிலுள்ள ஏரியில் தஞ்சமடைந்தது. கர்நாடகா மாநிலம் பன்னாகட்டா வனப்பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் நுழைந்துள்ளன. இந்நிலையில் மேல்மலை வனப்பகுதியிலிருந்து யானை ஒன்று இன்று அதிகாலை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றது. அப்போது பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து யானை மீது மோதியது. இதில் யானையின் வலதுபுற தந்தம் உடைந்து படுகாயமுற்றது. இதனையடுத்து அருகிலுள்ள பயணப்பள்ளி ஏரியில் யானை தஞ்சமடைந்தது. இதனைத் தொடர்ந்து ஏரியை சுற்றி வனத்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே ஏரியில் தஞ்சமடைந்த யானையை சுற்றுவட்டார பகுதி மக்கள் பார்த்து செல்கின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமீஸ்வரர் கோவிலில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டது. இதற்கென யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் இன்று காலை பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர் கொண்டுவரப்பட்டு கோபுர கலசங்களில் ஊற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதேபோல் திருக்காஞ்சியில் உள்ள அருள்மிகு கெங்கவராகவ நாதீஸ்வரர் கோவில் உள்பட 25க்கும் அதிகமான கோவில்களில் இன்று குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. திண்டுக்கல் ஞானாம்பிகை உடனுறை காளகதீஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். திண்டுக்கல்லில் பழமையும் புகழும் மிக்க அருள்மிகு ஞானாம்பிகை உடனுறை காளகதீஸ்வரர் கோவிலில் சுமார் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்றன. இதனையடுத்து கடந்த 13ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இன்று காலை 6ஆம் கால பூஜையை அடுத்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து கலசங்களில் கொண்டு வரப்பட்ட புனித நீர் கொண்டு ராஜகோபுரம் மற்றும் விமானங்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இந்த குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலியில் 800 ஆண்டுகள் பழமையான உச்சிஷ்ட கணபதி கோயிலில் இன்று அதிகாலை குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் உள்ள மணிமூர்த்தீஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி கோவில் அமைந்துள்ளது. 800 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் 5 நிலை ராஜகோபுரம், 8 நிலை மண்டபங்கள், 3 பிரகாரங்கள், கொடிமரம் என 1 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கோயிலை புதுப்பிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக யாகசாலை பூஜை நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்வான குடமுழுக்கு விழா இன்று அதிகாலை 3:30 4ஆம் கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 5:45 அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி விமான கோபுரங்கள், மூலஸ்தானம் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த உச்சிஷ்ட கணபதி கோவில் 800 ஆண்டுகள் பழமையானது. இந்த கோவிலில் தரிசித்த பக்தர்களுக்கு அனைத்து வளங்களும் தருவதற்காக பல்வேறு நிலைகளில் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விநாயகர் கோவில் ஆசியாவிலே மிகப்பெரிய விநாயகர் கோயில். இந்த விநாயகர் கோயிலுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று அருள் பாலிக்கிறார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோவில் குடமுழுக்கு பெருவிழா இன்று நடைபெற்றது. இதில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு நடைபெறுவதையொட்டி கடந்த 16ஆம் தேதி முதல் கோவில் நடை சாத்தப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. இன்று காலையில் யாக பூஜை நிறைவடைந்து மங்கள வாத்திய இசை மற்றும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திர முழக்கத்துடன் 108 கலசங்களில் புனித நீர் எடுத்து வரப்பட்டது. காலை 10:10 மணிக்கு கோவிலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வடக்கு தெற்கு கோபுரங்களையும் சேர்த்து மொத்தம் 4 கோபுரங்கள் மற்றும் 24 விமானங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது.
குடமுழுக்கு விழாவில் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களை சேர்ந்த பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டு ராமநாத சுவாமியை வழிபட்டனர். வருஷம் சென்று இந்த கும்பாபிஷேகம் பார்த்தோம். அந்த கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக மிகவும் அருகில் இருந்து பார்த்தோம். இந்த ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலங்களில் மிகவும் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வந்தோம். கோயில் கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்கு. அதுக்கு மக்கள் எல்லாருமே ஒத்துழைச்சி கொடுத்துருக்காங்க. நிறையா போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த ப்ரொடெக்ஷன் நல்லபடியாக இருந்திருக்கு. யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் மனநிறைவோட சாமியை பார்த்து போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுடன் 4வது ஒருநாள் போட்டி. இந்தியாவுக்கு 349 ரன்கள் இலக்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். துனிசியாவில் வேலை வழங்க கோரி அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. வடக்கு ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வேலையின்மை காரணமாக இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து நாட்டின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கேசரின், தாக்லா, பெர்னானா, மெக்னசி ஆகிய இடங்களில் பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதையடுத்து கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. கான்பெராவில் நடைபெறும் 4வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 349 ரன்களை வெற்றி இலக்காக ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதுவரை நடைபெற்ற 3 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி தொடரையும் கைப்பற்றியது. இந்நிலையில் 4வது ஒருநாள் போட்டி கான்பெராவில் உள்ள மனுகா ஓவல் திடலில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய டேவிட் வார்னர், ஆரோன் பிஞ்ச் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஆரோன் பிஞ்ச் 107 ரன்களும் டேவிட் வார்னர் 93 ரன்களும் எடுத்தனர். 50 ஓவர்கள் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 348 ரன்கள் எடுத்தது. சற்று முன்வரை இந்திய அணி 14 ஓவர்கள் முடிவில் 1 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன்கள் எடுத்துள்ளது. And it is, so he deserved that wicket. Bold, change of pace, first delivery. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை. வெள்ள நிவாரண நிதியை விரைந்து தர மத்திய அரசுக்கு வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் இறுதி வாக்காளர் பட்டியல்கள் வெளியீடு. ஆட்சியர்கள், ஆணையர்கள் வெளியிட்டனர். விண்ணில் ஏவப்பட்டது PSLV C-31 ராக்கெட். வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். பாகிஸ்தான் பல்கலைக்கழகத்தில் தீவிரவாதிகள் தாக்குதல். பேராசிரியர் உள்பட 25 பேர் பலி, 50 பேர் படுகாயம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.